கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீரத்தை எடுத்துக்கொண்டீர், என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீரத்தை எடுத்துக்கொண்டீர், நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுவேன், உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுவேன், உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா.
எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொஃபேகா. 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 யாவே ரொஃபேகா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கண்ணீரும் கவலைகளும் பிரச்சனையும் இருந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அநேகர் சொல்கிறாங்க என்னென்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைனாவே இது நிறையா கண்ணீரும் கவலைகளும் பிரச்சனை இருந்த ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய மீறல் நிமித்தம் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நம்முடைய எல்லா விதமான பாடுகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொன்னார். அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய எல்லா விதமான ஆஸ்திகளுக்கும் நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாருங்கள், அப்போ இன்றைக்கி ஆண்டவராய் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்ல வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான ஒரு நிலையில் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு பைபிள்லாம் என்னன்னே புரியலை, ஊழியன்னா என்னன்னே புரியலை, எதுவுமே புரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே போட்டிருக்கு, இங்கே என்னென்னா ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னா நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாகவே இந்த உலகத்தில் பெரிய ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய நல்ல விசாலமான எண்ணம் இருக்கணும். என்ன விசாலமான எண்ணம்னா, பாஸ்டர் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் எல்லாருக்கும். பாஸ்டருக்கும் முதல்ல விசுவாசிகள் நல்லா இருக்கணும் எண்ணம் இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், சில இடங்களில் பாருங்கள் எல்லாம் பூரா ஒரு மாதிரி இருக்குது. இவங்க ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஏதாவது பிடிச்சா இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு நல்ல ஒரு தெளிவான
மனநிலை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேதம் சொல்லுது நம்மளை ஒவ்வொருவரையும் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆக்கியிருக்கிறார். பாஸ்டருக்கு மட்டுமல்ல, விசுவாசியருக்கு தான். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நம்ம ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கப்பட்டிருக்குமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே மக்களுக்கு சர்ச்சுக்கு வரன்ற எண்ணம் ஏற்படணும், அந்தளவுக்கு வாழணும். பாருங்கள், பாஸ்டரை பார்த்தாவே சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. பாஸ்டரை பார்த்தாவே எப்படி இருக்குன்னா, அவர் நல்லா இருக்காரு, கண்டிப்பாக நம்மளும் போனால் நல்லா இருப்போம், அந்த எண்ணம் ஏற்படணும். விசுவாசிகளை பார்க்கும்போதும் பாருங்கள், மற்ற மக்களுக்கு என்ன எண்ணம் ஏற்படணும்னா, பரவாயில்ல இவங்க ஆண்டவர்கிட்ட போனாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம போனால் நம்ம நல்லா இருப்போன்ற அந்த ஒரு அறிவு, அந்த வெளிச்சம் வர்ற அளவுக்கு நம்ம வாழணும். ஆனால் அநேக நேரங்களில் பாருங்கள், பாஸ்டர்கள் பாருங்கள், அவங்க ரொம்ப கடுமையான சில காரியங்களை செய்கிறனால இந்த அவங்க நம்புறதே இல்லை. அவங்க அவங்க பார்க்கும்போதே அவங்க ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால என்ன ஆகிடுறாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவராக சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு. அப்போது ஒரு ஆளுக்கு மனது சரியில்லைனாவே அந்த ஆளுடைய வாழ்க்கையுமே பிரச்சனை தான். நிறைய பேருக்கு பாருங்கள், ஊரை குறித்து ரொம்ப ஒரு தவறான எண்ணம், அதே போல் அவங்கள குறித்தே உங்களுக்கு சில தவறான எண்ணம். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஊரோ நீங்களோ பாருங்கள், சில நேரங்களில் சில சூழ்நிலைகளோ இதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறேன், நல்ல நம்முடைய மனது விசாலமாகணும். அந்த மனது விசாலமானா எப்படின்னா பாருங்கள், சொல்கிறாரு 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று தமிழில் வேண்டுகிறேன் போட்டிருக்கு, இங்கிலீஷில் விரும்புகிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ விரும்புகிறார் கர்த்தர், நம்ம நல்லா இருக்குன்றதை விரும்புகிறாரு, நம்ம செழிப்பாக இருக்குன்றதை விரும்புகிறாரு, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை உடையவர்களாக நாம் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம அந்த உலகத்தில் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சிலர்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா படிச்சுக்கோ, படிக்கலைன்னா வாழ்க்கையே போச்சு. நான் சொல்கிறேன், படிக்கிற வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற காலங்களில் நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ஒரு, நான் நினைக்கிறேன், கிளாஸ்லேயோ ஸ்கூல்லையோ படிக்கும்போது நல்ல ஃபஸ்ட்டு வாங்கன்னு நினைங்க, விரும்புங்க. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய மனதை நல்ல விசாலமாக்கி கொள்ளணும். மனது தான் பிரச்சனை, ஊரோ மற்ற எதுவும் பிரச்சனை கிடையாது. மனதை நம்ம சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்படி விருப்பம்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கி பாருங்கள், நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு விசுவாசம் அப்படி இருக்கும்போதே என்ன ஆகிரும்னா, கண்டிப்பாகவே நம்ம நல்லா இருப்போம். நம்முடைய எண்ணங்களும் நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்கிறாரு, சங்கீதம் 35:27, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரரை சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். நல்லா குடிங்களேன், ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லப்போனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது போன்றவர்களாம் ஊழியக்காரர்கள் தான். இன்றைக்கி கூட தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் சுகமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லாமல் ஊழியக்காரர்களே நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது பிள்ளைகளை கர்த்தர் நல்லா இருக்குன்னு தான் விரும்புகிறார் இல்லையா? சொல்லுது, நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமேன்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய விசுவாசிகள் இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தான் கர்த்தருடைய விருப்பம். அதனால் பாருங்கள், என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட நல்ல ஒரு செழிப்பான காரியங்களை நாம் விரும்ப வேண்டும். நான் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்லா படிங்க. நல்லா படிக்கும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அங்கே எங்கேயும் போயிட்டு சில காரியங்களை செஞ்சுட்டு கடைசி 2-3 அரியரை வச்சுட்டு இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா படிக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய வெற்றிக்கு நேராக உங்களை ஏறிடுங்கள். அப்படியே உள்ள நடத்திட்டே போங்க. அதுதான் நல்ல ஒரு வழி. ஆனால் படிப்பு தான் உங்களை வாழ வைக்க நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கிடையவே கிடையாது. படிப்பு மனுஷனை வாழ வைக்கிறது இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறையா படித்தவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, படிப்பு அவசியமா இல்லையானா அவசியம். ஆனால் படிப்பு தான் உங்களை வாழ வைக்க போகுதுன்றது நீங்கள் நம்புறது தப்பு. ஏன்னா படிப்பை காட்டிலையும் இந்த ஆண்டவராய் இயேசு மகா பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லவனை கவனிங்க, படிப்பு ஒரு மனுஷனை உயர்த்துன்றது இல்லை.
அதுக்காக நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தவறு. ஏன்னா நம்முடைய சபையில் கூட நிறைய பேர் படித்து பூரா கவர்மெண்ட் வருஷம் போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு இருக்கிறாங்க வர்றவங்கலாம். அப்படி நிறைய பேருக்கு வந்து கிடைக்குது, அதெல்லாம் வந்து நான் மறுக்கலை. ஆனால் அதுதான் உங்கள் நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய ஆதாரம் என்று சொல்வீர்களானால் அது முட்டாள்தனம். அப்போ உயர்த்துறது வந்து யாருன்னா பாருங்கள், கர்த்தர் தான் உயர்த்த முடியும். வேதம் சொல்லுது பாருங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை குறித்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால், அவரை உங்களுடைய ஆதாரமாய் கொள்வீர்கள் ஆனால், இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராக இயேசு உங்களுக்கு செய்ய முடியும். அதான் அவர் சொல்கிறாரு என்னென்னா, அதாவது அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறத, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். பெரிய பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் கூட சொல்கிறேன், சில நேரங்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாருங்கள், ரொம்ப பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்கள். நீ இதை செஞ்சால் தான் உனக்கு வாழ்க்கையே வந்துடும். நான் சொல்லுவேன், எதை செய்கிறையோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட மட்டும் முதல்ல நீ வந்துடு, அதை தான் நீ செய்யணும். அதை செஞ்சேனாவே எல்லாமே வந்துடும். அதை செஞ்சால் எல்லாமே வந்துடுங்க. அப்போது அதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை நீங்கள் தேடினீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்க முடியும். ஏன் அவர் அப்படி தேடணும் அப்படின்னா பாருங்கள், அவர் நம்மளை ஒரு நாள் இந்த உலகத்தில் தேடி வந்தார். பாருங்கள், வேதம் சொல்லுது, எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் எடுங்க, 19ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். சொல்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நல்ல கவனிங்களேன், பொக்கிஷம் இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறதுன்றதை விட யாருமே நீங்கள் பேங்க்ல எதுவுமே போட வேணாம்லாம் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது, இது அப்படிப்பட்ட ஒரு வசனம் கிடையாது. இது எதை சொல்கிறாருன்னா, உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது அதுதான் கொஞ்சம் முக்கியம் சொல்கிறார். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தை பணத்து மேலே வச்சுருக்கீங்களா? உங்களுடைய இருதயத்தை படிப்பு மேலே வச்சுருக்கீங்களா? உங்களுடைய இருதயத்தை சில மனுஷருக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்களா? அங்கெல்லாம் வைக்காமல் உங்களுடைய இருதயத்தை யார் மேலே வைங்க? ஏன் மேலே வைங்க. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் எது அப்படின்னாவே அதைத்தான் நம்ம நேரத்தை செலவிடுவோம், அதைத்தான் நம்ம தேடி போவோம். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே, இன்னைக்கு வந்து நம்முடைய பொக்கிஷம் எது அப்படின்றத இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. என்னை பொறுத்த நான் அப்படி யோசிப்பேன், கண்டிப்பாக நான் யோசிப்பேன். பணன்றது வந்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், பணன்றது என் ஆண்டவன் கிடையாது. இட்ஸ் நாட் எ காட். பணம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அது என்னை ஒரு நாளும் ஆண்டு நடத்த முடியவே முடியாது. பணம்னு சொல்கிறது என்னுடைய வேலைக்காரன், நான் சொன்னால் அதை செய்யணும், அவ்வளோதான். அதோடைய மரியாதை அவ்வளோதானே தவிர அதை விட அதுக்கு நான் எந்த மரியாதையும் கொடுக்க போகிறது இல்லவே இல்லை. சொன்னதை செய்யும், இதை வாங்கினா வாங்கும், இதை கொடுனா கொடுக்கும், இதை செய்யினா செய்யும், அவ்வளோதான். ஆனால் அது ஒருபோதும் நம்மளை வழி நடத்த, அது நம்மளை ஆண்டு நடத்த போவது இல்லவே இல்லை. அப்போ பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? பணம் முக்கியம்தான், பணம் முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு பணம் வந்து முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் பணம் தான் நம்முடைய ஆண்டவன், அவன் பணம் தான் நம்மளை பாருங்கள் நம்ம வாழ்க்கையவே நடத்திடும் அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது, இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பணம் உன்னுடைய ஆண்டவனா, ஆண்டவரா இயேசு உன்னுடைய ஆண்டவரா என்று நீ எப்படி தேர்ந்தெடுக்க, எப்படி நீ வந்து அதை வந்து தீர்மானிக்க போகிற அப்படின்ற பாருங்க. இயேசு சொல்கிறாரு பாருங்கள், அதுக்கு தான் அந்த சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் எங்கேயோ அங்கே உங்களுடைய பொக்கிஷம் எங்கே, உங்களுடைய இருதயமும் உண்டு. அப்போ நம்ம எதை பொக்கிஷமாக நினைக்கிறோம்? நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய பொக்கிஷமாக, உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் கொள்வீர்கள். ஆனால் நான் சொல்கிறேங்க, இதே ஊரில், இந்த பெரம்பலூரில் ஒரே ₹1 கூட இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன். ₹1 கூட கிடையாது. ஒரு வாரத்துக்கே ₹10 தான் காணிக்கை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, பணன்றது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரை வந்து நீங்கள் சார்ந்து கொள்ள என்ன ஆயிருன்னா, எந்த ஒரு தேவையும் அவரால் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். எந்த தேவையாக இருக்கல, எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கட்டுமே, அவ்வளோ பெரிய தேவையையும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே, இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றை கவனிங்க, எது பொக்கிஷம்? ஆண்டவராய் பாருங்கள், எது பொக்கிஷம்? உங்கள் பொக்கிஷம் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசுவே நம்முடைய பொக்கிஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பணத்தின் மீது நம்முடைய முழு நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஒருவேளை படிப்பின் மீது சிலர் பாருங்கள், ரொம்ப படிக்கலைன்னா வாழ்க்கையை போயிடுச்சுன்றவன் நினைப்பாங்க. அப்படி இல்லை, படிக்கணும், நல்லா படிக்கிற காலங்கள் நல்லா படிக்கணும்.
ஆனால் அதே சமயத்தில் படிப்பு தான் உங்களை உயர்த்த போகுதுன்றது வந்து அது நிச்சயமாக ஒன்றும் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால உயர்வு வரதில்லை. ஏன்னா தாவீது சொல்கிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவராய் இயேசுவை ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளும் போது, அவர் மட்டுமே நம்மளை வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் போது, இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாத காரியத்தை இவரால் செய்ய முடியும். ஆமாங்க, நான் சொல்கிறேன், பணம் தான் செய்யும், படிப்பு தான் செய்யும், சில காரியங்கள் தான் செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா அதை காட்டிலையும் பெரியவர் ஆண்டவராய் இயேசு. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறாம ஆண்டவரை மட்டும் நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால், ஆண்டவராய் இயேசு அவர் உங்களுடைய பொக்கிஷமாக இருப்பாரே. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய எந்த தேவையும் ஆண்டவராய் இயேசுவாலை சந்திக்க முடியும். எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ எந்த காரியமாக இருக்கலாங்க, எதை விட ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் சார்ந்து கொள்ளணும்னா எல்லாத்தையும் கர்த்தர் வந்து உங்களுக்கு தாராளமாக என்ன செய்வாங்க, கொடுப்பார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்கிறார் பாருங்க, அது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு நாள் வெட்கம் வரவே வராது, வரவே வராது. பெரிய வெற்றிக்கு நேராக தேவனமை நடத்துவார். அப்போ ஏன் வந்து இந்த பொக்கிஷத்தை வந்து ஏன் உங்கள் இருதயத்தை வந்து அங்கே வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு இருக்கிறாரே, அவர் நம்மளை ஒரு நாள் பொக்கிஷமாக கண்டார் என்று வேதம் சொல்லுது. நம்மளை போய் பொக்கிஷமாக கண்டிருக்கிறான்னு யோசிங்க. அவருக்கு இந்த உலகத்தில் என்னென்னமோ உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த உலகத்தில் எவ்வளவோ சிருஷ்டித்து இருக்கிறாரு, இவ்வளவு சிருஷ்டித்து, ஆனால் என்னையும் உங்களையும் மட்டும்தான் அவர் என்ன பண்ணாராம், பொக்கிஷமாய் கண்டாராம். பாருங்க, எடுங்க வேதத்தில் ஒரு பகுதி போவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுங்க, 44வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையேர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நல்லா கவனிங்களேன், என்ன பண்ணாராம் ஆண்டவர் வந்து பாருங்க, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசு வந்து நம்மளை என்ன பண்ணாராம், பரலோகத்தை திறந்து இந்த உலகத்தில் நம்மளை பொக்கிஷமாய் கண்டு எல்லா விதமான மேன்மைகளையும் விட்டுட்டு இந்த உலகத்தில் வந்து அவரே கல்வாரி சிலுவையில் வந்து அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணாராம் பாருங்க, ஒரு பொக்கிஷமாய் கண்டு எல்லாத்தையும் கலந்தார். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் 6ஆம் வசனத்தில், அவர் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தேவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணாராம் வந்தார். வந்து என்ன பண்ணாராம், நம்மளை ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணாராம், பொக்கிஷமாய் கண்டாராம். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பார்வையில், நீ எல்லாரும் சொல்லுவோம், எங்களோட சேர்ந்து சொல்லுவோம், நான் தேவனுடைய பார்வையிலே பொக்கிஷமாக இருக்கிறேன், குப்பையாக இருக்கிறேன் நினைக்கக்கூடாது. ரொம்ப பேர் குப்பைன்னு பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க. என்ன பண்ணுறான்னா, பிரசங்கம் போனால் நான் குப்பை தூசி அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் பார்வையில் பொக்கிஷம். நம்ம ஒன்றும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பொக்கிஷமாய் கண்டு இந்த உலகத்தில் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் அதுக்கான விலைக்கரை என்ன விலைக்கரையும் கொடுத்தார் தெரியுமா அப்படின்னா, அவருடைய ரத்தத்தையே விலைக்கரையமாய் செலுத்தி நம்மளை ஒவ்வொருவரையும் விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார். அப்போ நம்ம சாதாரண ஒரு கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள யாருக்காவது நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு அற்பமான ஆள், எனக்கு எந்த தகுதி இல்லை. சிலருக்கெல்லாம் பாருங்க, ஒரு சில காம்ப்ளெக்ஸ் பாருங்க. காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு அது இல்லை இது இல்லை, இப்படி இருப்பாங்க. நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி தாழ்வு மனப்பானையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்வீர்களானால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் முதல்ல வெளியில் போயிடும். அது ஒரு குப்பை. ஏன்னா பாருங்கள், அநேகருக்கு வந்து என்னென்னா, தன்னை குறித்து ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. ஒரு நம்ம ஒன்று சரியில்லை, ஒன்று வந்து நம்ம வேஸ்ட்டுன்ற மாதிரி. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கூட நான் சொல்கிறேன், நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிங்கன்னா கூட நான் சொல்கிறேன், ஆண்டவராய் சொல்லாரு, ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். உங்களை கண்டு ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அந்த அவருடைய ரத்தத்தையே விலைக்கரையமாய் செலுத்தி நம்மளை என்ன பண்ணியிருக்காரா, விலைக்கரையும் செலுத்தி நம்மளை வாங்கியிருக்காரா பாருங்க. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு அவருடைய பார்வையில் பொக்கிஷமாக இருக்கிறதுனால
நாமும் என்ன செய்யணுமா, அவரை நம்முடைய பொக்கிஷமாக என்ன செய்யணும் எண்ணணும். நம்முடைய பொக்கிஷம் அதான் பாருங்க, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்களுடைய இருதயம் உண்டு. உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? எது பொக்கிஷம்? இப்போ ஆண்டவராக இயேசுனா என் பொக்கிஷம்னா அங்கே தான் இருதயம் இருக்கும். பாருங்க, அங்கே சொல்கிறாரு, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரி கொப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நல்லா கவனிங்களா? அப்படின்னா இப்போலாம் பாருங்கள், இந்த தங்க விலை அது பாட்டு ஏறிக்கிட்டே போகுது. எல்லா பேரும் பாருங்கள், இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நகைக்கடைக்காரங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நகைக்கடையில் போனீங்கன்னா அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க. அவங்க சொல்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன குட்டி மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் பாருங்கள், ஒரு வைர மோதிரம் இருக்குன்னு அவன் சொல்கிறான் பாருங்கள். சார் அவன் எப்படி பேசுகிறான், நீங்கள் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி பேசுவான் நம்மகிட்ட. சொல்லுவான் பாருங்கள், சார் இது வெறும் 10 லட்சம் தான் சார். உண்மையில் நீங்கள் அந்த ஆள்கிட்ட பேசி பாருங்களேன். ஒரு சில ஆள் இருக்கான், நான் போய் அவன்கிட்ட பேசுவேன், என்னப்பா இது அப்படின்னு கேட்டான். சொல்லுவான் பாருங்க, ஒரு முறை நான் போகும்போது என்னை கூட்டு போயிட்டான், அந்த வைர டிபார்ட்மெண்ட் கூட்டு போயிட்டான். அங்கே போய் சொல்கிறான், இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டான். சொல்கிறான், வெறும் 10 லட்சம் சார். 10 லட்சம் எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டவே. ஆனால் எவ்வளோ ஈஸியாக பேசுகிறான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க என்ன சொல்கிறாரு நம்மளை பார்த்து, அவன் எல்லா விதமான சொத்தையும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மக்களுக்கு தங்கம் வாங்குற காலம் மாதிரி ரேட்டு ஏற ஏற பாருங்கள், நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ போய் நிறையா இப்போ கோல்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்குது. நிறைய பல இது கொடுத்து போய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் தங்கம் வாங்கிட்டு இருக்க ஆட்கள் எவ்வளோ ரேட்டு ஏற ஏற வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரை கூட இருக்கும் ஒரு பவுன், அப்படி வரக்கூடிய டைம்லாம் இருக்குது அப்படின்லாம் அவங்க அந்த பொருளாதார வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. இதை நம்பி மக்கள் போய் அவ்வளோ வாங்குறாங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொண்ணு முத்து இதெல்லாம் போய் வாங்குறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லையா? ஆனால் அதை விட ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு என்னன்னா, அங்கே பாருங்கள் சொல்லும்போது, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவராக இயேசு நம்மளை ஒரு முத்த மாதிரி, ஒரு பெரும் பொக்கிஷ மாதிரி கருதி என்ன பண்ணாராம், தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை விட்டுட்டு அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்காரா. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய காரியம், தேவன் நம்மளை பார்க்கும்போது அவருடைய பொக்கிஷமாக ஒரு முத்தாகவே நம்மளை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாமும் நம்முடைய ஆண்டவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டும். நாமும் அவரை விலையுறந்த ஒரு முத்தாக பார்க்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, அதை பற்றி ஆண்டவராக இயேசு நம்முடைய முத்தாக, நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எடுங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்? ஆண்டவராய் இயேசுவாகிய பொக்கிஷம். அந்த ஆண்டவராய் இயேசுவாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே, எந்த மண்பாண்டம்னா இந்த சரீரம் ஒரு மண்பாண்டமாக இருக்கான். என்ன பண்ணுறோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த 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 பொக்கிஷத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, பணம், காசு, படிப்பு, சொத்து, சுகம் இதெல்லாம் உங்கள் பொக்கிஷம் கிடையாது. இதை விட இதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் யார்? உங்களுடைய பொக்கிஷம். நல்லா கவனிங்களேன். அந்த அந்த பொக்கிஷத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாவே, அவர் மட்டும் இருந்தாருனாவே எல்லாத்தையும் வாங்கிடலாம். எதை வேணாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாங்க. பணத்தை விட மற்ற எல்லாத்த விட ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக, இரட்சகராக, உங்களுடைய பொக்கிஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நான் சொல்கிறேங்க, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்படி வேலை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் தான் நம்முடைய பொக்கிஷம். அவரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த காலை வேலை யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா கூட ஒன்று சொல்கிறேன், இவரை மட்டும் நீங்கள் பிடிங்க, உங்களுடைய எதிர்காலங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவரை நீங்கள் தேடுனீங்கன்னாவே எல்லாம் வந்துடுங்க. இவரை தேடுனீங்கன்னா வந்துடும். அப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இவர் தான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, நாமும் அவருக்கு பொக்கிஷமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒரே
அது மட்டும் இல்லாமல் அவருடைய வார்த்தையும் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. எடுங்க, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். அவருடைய வார்த்தை நீதிமொழிகள் 2 5 வசனங்கள் வரைக்கும் அங்கே பாருங்கள். சொல்கிறாரு, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல் போல தேடுகிறது போல தேடுவாயில் அப்பொழுதுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? அதை வெள்ளியை போல நாடி புதையல் போல தேடுகிறது போல தேடுவாயில். ஒரு பெரிய புதையல், ஒரு பொக்கிஷம். யார் அந்த பொக்கிஷம்னா தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நல்ல இந்த வசனத்தை பிடிங்க, பைபிள் எடுத்து படிக்க கற்றுக்குங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்க. ஒரு நாள் உங்களை மாதிரி உங்களோட சின்ன பையனாக இருக்கும்போது 9வது படிக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அன்னைக்கு இந்த பைபிளை தூக்குனேன் பாருங்க. இந்த மாதிரி நான் வந்திருப்பேன்னு எவனுக்குமே புரியாது. இன்னைக்கு யாராவது கேட்டால் அவனுக்கு ஒன்றும் விளங்காது. இப்படியெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணோன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் விவரம்லாம் இருக்குது இந்த நாட்களில் இல்லை. நான் சொல்கிறேங்க, இது பேதைகளை என்ன பண்ணும்? ஞானியாக்கும். பேதைகளை ஞானியாக்கிறோம். நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உனக்கு படிப்பே வரலையா? இந்த ஆண்டவராய் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன் படிப்பு அற்புதமாக ஆண்டவராய் இயேசு நடத்தி சொல்வார். நான் சொல்கிறேன், உங்களுடைய தொழில் சரியில்லையா? இவரை நீ ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்களுடைய தொழில்கள் அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனையா? இவர் உங்களுடைய பொக்கிஷமாக மாறட்டும், பெரிய வெற்றியை தேவன் கட்டளையிடுவார். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இவர் தான் என் பொக்கிஷம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக ஒன்று பார்த்து முடிச்சிருவோம். எடுங்க பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஏற்கனவே வாசித்த அதே வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரையே கொடுத்தார். ஏன்னா அவர் தான் அந்த பாருங்க பெரியவர். ஆனால் அவரையே நமக்காக உலகத்தில் கொடுத்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு என்று கொடுங்க, உங்களே கொடுங்க. அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நல்லா மாறிடும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறிடுங்க. கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இதை விட பல மடங்குகள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீர் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலங்கள் மிக செழிப்பாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். எந்த மனுஷன்கிட்ட போய் கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலைமை ஏற்படாது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு நாளும் எனக்கு இது இல்லையேன்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யாராவது கடன் பிரச்சனையோட கஷ்டப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வை வைத்திருக்கிறார். அவர் தான் பதில். ஏன்னா அவரையும் அவருடைய வார்த்தையும் நீங்களுடைய பொக்கிஷமாக கொள்ளும்போது உங்களுடைய கடன் பிரச்சனைக்கான ஒரு பதிலை தேவன் வைத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய பொக்கிஷம். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு நம்முடைய பொக்கிஷமாக, நம்முடைய ஆதாரமாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அந்த பலத்தை, அந்த பாருங்க விசுவாசத்தை, அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய ஒரு வெற்றியை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். காரணம், அவரையே நமக்காய் அவர் கொடுத்தார். அவரை கொடுத்ததுனால அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைங்க. அவரை நம்பி கொடுக்கலாம். அவரை நம்பி கொடுக்கும்போது அவர் நம்புகிற ஒருவனையும் சும்மா விட்டுற மாட்டார். என்ன, நம்புகிற எந்த மனுஷனையும் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய தேவையும் சந்திக்கிறார். பாருங்க, அவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் அவருக்கு பொக்கிஷமாக இருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் மனுஷனை மீட்பதற்காகத்தான் அவரே இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை தெரிந்து ரட்சித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினால அன்பு உண்டாயிருக்கிறது. நம்ம போய் அன்பு கூர்ந்தனால கிடையாது, அவர் நம்ம மேலே அன்பாக இருந்துக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் மகா அன்புள்ள தேவன். ஏன் இந்த இயேசுட்ட வந்தேன் உங்களுக்கு தெரியுமா?
அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார் மட்டுமல்லங்க, எனக்கு இன்றைக்கி இந்த பைபிளை படிக்கிறேன்னா கடவுளுடைய பெரிய அற்புதம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 கண்ணுமே தெரியாமல் இருந்துச்சு பாருங்கள். 2 கண்ணும் தெரியாது. சாயங்கால நேரத்தில் வந்து யாராவது என்னை கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனோம், இல்லைன்னா எங்கேயா போய் மோதிடுவேன். ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நாள் பாருங்கள், அந்த போர்டில் எழுதி போட்ட அந்த எழுத்து எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ பக்கத்தில் உட்காந்தாலும் தெரியாது. படிக்கும்போது இந்த சின்ன எழுத்து பாருங்கள், எழுத்தெல்லாம் எனக்கு எழுத தெரியாது. கிட்டத்தட்ட 9வது 10வது படிக்கிற வரைக்கும் பாருங்கள் எனக்கு ஏபிசிடி எழுத தெரியாது. எப்படி இருக்குது பாருங்கள், ஏபிசிடி ஆனவனா கூட எழுத தெரியாது. அப்போ எப்படி படிச்சிங்க பாஸ்டர்? படித்து யாராவது ஒருத்தன் காதில் சொல்லுவான் பாருங்கள், அவன் பக்கத்தில் உட்காந்துட்டே அவன் கேட்டுட்டு திரும்ப அப்படி மனப்பாடம் பண்ணிடுவேன். அவன் வாசிக்க அதை எக்ஸாமில் பாருங்கள், தனியாக யாராவது எனக்கு ஒரு ஆள் கொடுப்பாங்க, அவங்க எழுதி கொடுப்பான். அப்படி தான் நான் படித்து பாஸ் பண்ணேன். 10ஆம் போய் மாட்டிக்கிட்டேன் பாருங்கள். அந்த ஹெச்எம் ஒரு கொடூரமான மனுஷன். அவர் இப்படி சொன்னார் பாருங்கள், இங்கே பாரு, ஸ்கூலில் இருக்கிற நீ ஒன்று பிளைண்ட் ஸ்கூல் ஓடி போயிரு, இல்லைன்னா என்னது இல்லைன்னா நீ சரி பண்ணிட்டு வரணும். எப்படி முடியாது? வாய்ப்பு இல்லை. நான் அப்போ தான் ஆண்டவரை ஏற்றிட்டு போகிறேன் பாருங்கள். அங்கே போனால் பாருங்கள், அந்த பாஸ்வேர்ட் பாருங்கள், நல்ல ஒரு விசுவாசமான மனுஷன் பாருங்கள். இப்போ இருக்கிறார், வயசு 84 வயசாச்சு அவருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார் பாருங்கள். வந்து என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். சும்மா பாருங்கள், நான் பாட்டுக்கு இந்த ட்ரௌசர் போட்டுட்டு அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டாருங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்கள். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இப்போ நீ போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் காமி. ஏன்னா பாருங்கள், அதுக்கு முன்னால் என்னுடைய அப்பா ஒரு நல்ல பெரிய அமெரிக்கன் மதுரையிலே பெரிய ஒரு மில், அது அங்கே தான் ஒர்க் பண்ணார். நல்லா ஒரு கையில் காசெல்லாம் இருக்கும். நிறைய கோயில்களுக்கு என்ன செய்ய முடியுமா செய்வார். பெரிய மணி வாங்கி போடுவார். ஆடு மாடுகள் வீட்டில் கண்ணு போட்டால் கொண்டு போய் கோயிலில் விட்டுருவார். நிறைய மாவளை கெடுத்துருக்கேன் நான் கண்ணில். ஆனால் நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, எனக்கு எதுவுமே உதவி செய்யலை. இப்போ இந்த இயேசுனோடனே எனக்கு ஏதோ ஒரு மதன்ற மாதிரி நான் யோசித்தேன். எங்கள் அப்பாவுக்கு கிறிஸ்தவத்தை கண்ட சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோ பயங்கரமான ஆள் அவர். ஏன்னா பாருங்கள், அவர் எவ்வளோ பயங்கரமான ஆள்னா, நான் படித்த பைபிளே நடு ரோட்டில் தீ வச்சு எரிச்சிட்டாரு. அந்த மாதிரி பயங்கரமான ஆள். எப்படி பாருங்கள், அவ்வளோ இதான ஆள். அங்கேருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனால் நான் சொல்ல அருமையானவர்களே, அன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனப்போ அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார் பாருங்க. நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தோம். அவங்களாம் சொன்னாங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணால் இருக்கிற பார்வையும் போயிடும், இல்லைன்னா உங்கள் பையனுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். ஐயோ, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் அப்பா கூட்டு வந்தார். கூட்டு வந்துட்டு பாருங்கள் என்ன பண்ணாருன்னா, எங்கேயும் போகாத ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் படி, என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, மற்றவனுக்கு கொடுக்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் சொல்ல அருமையானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகும்போது பெரிய ஒரு மாற்றம். அந்த பாஸ்டர் சொன்னார், திரும்ப ஒரு முறை போய் செக் பண்ணு அப்படின்னு சொன்னார். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த டாக்டர் சொன்னார், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு தெரியுனார். இது என்னால் நம்ப முடியலை. ஏன்னா இதே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னை 5 வயசில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு திரும்பியும் கூப்பிட்டு போனாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் நான் சொல்ல அருமையானவளே, போய் செக் பண்ண பாருங்கள் சொன்னார் டாக்டரு. சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு தெரியினார் பாருங்கள். எங்கள் அப்பா அதை ஒத்துக்கிறவே இல்லை கடைசி வரைக்கும். நீ ஏசுனார்கிட்ட போய் உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டார் அவர். எப்படி முடியும் அப்படின்னாரு. கடைசி பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் சொல்ல அருமையானவர்களே, அதுக்கு பிறகு தான் இருக்கிறதுலே இந்த பொடியான எழுதுனா அந்த பைபிள் தான். இதை படிக்கிறேன். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வந்து நிறைய நாடுகளில் நான் பண்ணுற பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் பாருங்கள் இந்த நம்முடைய பிரசங்கத்தை யூடியூப் மூலமாக கேட்குறாங்க. நிறைய பேர் அங்கேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேங்க, கடவுள் வந்து எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்கள். அப்போது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னால் நடந்தே போக முடியாது. நடந்து போனால் மனுஷன் மேலே கீழே மோதிடுவேன் நான், அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், என்னுடைய காரை 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறேன் நான். 2 மணி நேரத்தில் மதுரை, இங்கேருந்து கார் மதுரைக்கு போய் சேர்ந்துருது. முடியுமானா இயேசுவால முடியும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட அந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு நாள் நம்மளை பொக்கிஷமாக தேடி வந்தார். அவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கும்போது நான் சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் எந்த குறையுமே இருக்காது. யாரும் என்கிட்ட வந்து உன்னை நான் ஆசீர்வதின்னு சொல்லிட முடியாது. எந்த சொத்தும் எந்த பணமும் என்னை காப்பாற்ற முடியாது. எல்லாத்தை காட்டிலும் என்னுடைய பொக்கிஷமாக இயேசு மாத்திரமே என்னை காக்க முடியும். அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றை புரிஞ்சுங்க. எல்லாத்த விட இந்த ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பொக்கிஷமாக அவர் மாறட்டும்.
அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எதை காட்டிலும் இவர் பெரியவருங்க. பணமோ படிப்போ எல்லாத்த விட இவர் பெரியவர். இவரை நீங்கள் நம்பினீங்கன்னா வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்துடலாம். வெற்றியாக வாழ்ந்துடலாம். ஒரு நாளும் ஒரு கேவலமான ரீதியில் தேவன் நடத்திடவே மாட்டார். கர்த்தர் வனாந்தரத்தில் கூட செலுக்கி வைக்கிற தேவன். இந்த ஊரை கர்த்தர் செலுக்கி வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், நாங்கள் பண்ண பிரசங்கத்தில் எவ்வளோ பேர் உட்காந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வருஷத்தில் 2 பேர் 3 பேர் யாராவது கவர்மெண்ட் ஜாப் போயிடுறாங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் நல்லா வெற்றி ஆயிடுறாங்க. வீடு இல்லாமல் பாருங்கள், இந்த மாதத்தில் மட்டும் எத்தனை பேர் புதுசாக வீடு ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டுறாங்க. சர்ச்சுக்கு வீடே இல்லாமல் இருந்தாலும் அப்புறம் இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இவர் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கும்போது இவரை நேசித்தால், நான் சொல்கிறேன், நான் போய் ஜோம் பண்ணுற இடத்துல ஜோம் பண்ணுறேங்க. எங்கே போய் ஜோம் பண்ணாலும் சரி, அந்த ஜோம் பண்ணுற இடங்கள்லேருந்து மக்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்படைய நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், உங்களை கூட கர்த்தர் அப்படி மாற்றுவார், உங்களை கூட அப்படி ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் அவரை உங்களுடைய பொக்கிஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசுவே என்னுடைய பொக்கிஷம் என்று உங்களுடைய முழு இருதயத்தை அவர் மேலே பதிக்க ஆரம்பிங்க. எத்தனை தேவைகள் இருந்தாலும் அத்தனை தேவையை சந்திக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராய் இயேசுவாக இருக்கிறார். அவரே நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ சொன்னீரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுதெல்லாம் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட்டு சொன்னீரே. இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை பொக்கிஷமாய் கண்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே, கண்டு உடைய விலையில பெற்ற ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தி எங்களை விலைக்கரையும் செலுத்தி வாங்கினீரே இருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பொக்கிஷமா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே, ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், கணவனையும் மனைவியும் பெற்றோர்களையும் வயது எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையை சந்திங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட எந்த தேவைகளோடெல்லாம் மக்கள் வந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவை எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொருடைய தேவையை நீ சந்திப்பீராக, உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த மனுஷரெல்லாம் இவர்களை அற்பமாய் நினைத்தார்களோ, எந்த மனுஷரெல்லாம் இவர்களை ஆண்டவரே ஒன்றுமில்லை நினைத்தார்களோ, அந்த மனுஷர் மத்தியில் இவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட